வாழ்க்கையிலே நாம் வெறுக்கப்பட்டதான அனுபவத்திலே, நாம் நிராகரிக்கப்பட்டதான அனுபவத்திலே, நம்ம யாரும் நேசிக்காத ஒரு அனுபவத்திலே, நாம் பேசுகிறதை கேட்கிறதற்கு கூட ஆட்கள் இல்லாத ஒரு அனுபவத்திலே, அல்லது மறக்கப்பட்டதான அனுபவத்திலே நாம் காணப்பட்டிருப்போம். ஆனால் நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிறதான தேவன் நம்மை பார்க்கிறதான தேவன். அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையிலே நம்மை பார்க்கிறவர் என்கிறதான தலைப்பிலே ஆதியாகமம் 16வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். உடைய வேதத்தை ஆதியாகமம் 16க்கு நேராக திறந்து கொள்ளுங்கள். வசனம் 13 படிக்கலாம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இந்த பகுதியிலே ஆகார் என்கிறதான ஒரு ஸ்திரியை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த ஆகார் என்கிறதான ஸ்திரீ யார் என்று அதிகமாக நமக்கு வேதத்தின் வாயிலாக தெரிய முடியாது. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகள் இவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 16வது அதிகாரத்திலே 1 பார்க்கும்போது இந்த ஸ்திரீ ஒரு எகிப்திய ஸ்திரீயாக காணப்படுகிறாள். ஆபிரகாம் சாராளுடையதான வீட்டிலே அடிமைத்தனத்திலே காணப்பட்டு அடிமையாக இந்த ஸ்திரீ காணப்படுகிறாள். இவள் தேவன் என்னை பார்க்கிறவர் என்கிறதை தெளிவாக அவர் எடுத்துரைக்கிறதை பார்க்க முடியும். என்ன காரணத்தினால் தேவன் அவரை பார்க்கிறவர் என்கிறதை சொல்லுகிறதற்கு எப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை இவர் தேவனிடமிருந்து உணர்ந்திருக்கிறார் என்கிறதையும் இந்த நாளிலே நாம் சுருக்கமாக பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த ஆகாருடையதான வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்முடைய வேதனைகளை பார்க்கிறவர். ஆதியாகமம் 16 வசனம் 6 வரையிலும் படிக்கும்போது, அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியினால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். கர்த்தருடைய தூதன் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். இந்த ஆகார் ஆபிரகாம் சாராயுடையதான வீட்டிலே அடிமை பெண்ணாக வேலை பார்த்து வருகிறாள். இப்போது சாராவுடைய வாழ்க்கையிலே ஒரு ஏக்கம் வருகிறது. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குழந்தை இல்லை, வம்சம் கடந்து வர வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கிலே தேவன் ஏற்கனவே இவர்களுக்கு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த சாராய் தேவனுடைய வார்த்தைகள் தாமதமாகி கொண்டிருக்கிறது, வருடங்கள் கடந்து போகிறது என்கிறதை உணர்ந்து இப்போது ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறார், நம்முடைய அடிமை பெண்ணாகிய இந்த ஆகாரிடத்திலே நீ சேர்ந்து நமக்கு ஒரு சந்ததியை உருவாக்கு என்று சொல்லுகிறார். ஆபிரகாமும் அப்படியே கீழ்ப்படுகிறவராக இருக்கிறார். இப்போது இந்த ஆகார் அவர் கருவுற்றிருக்கிறார். கருவுற்றிருக்கிறதான போது ஆகாருடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் பெருமை வருகிறது. தன்னுடைய நாச்சியாரை அவள் ஏளனம் செய்ய ஆரம்பிக்கிறாள். சாராய் மிகவும் வேதனைக்குள்ளதாக மாறுகிறாள். இப்போது இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் இடத்திலே சாராய் சொல்லுகிறதான வார்த்தை தான், என்னை இவள் இவ்வாறாக பண்ணுகிறாளே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போது ஆபிரகாம் சாராளை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், நீ என்ன வேண்டும் என்றாலும் செய். இப்போது இந்த அடிமை பெண்ணை இந்த சாராய் மிகவும் கடினமாக நடத்துகிறாள். இந்த அடிமை பெண்ணால், அதாவது இந்த ஆகாரால் இதை தாங்க முடியவில்லை. இப்போது தப்பித்து அவள் ஓடிக்கொண்டிருக்கிறாள். வனாந்தரம் வழியாக ஓடிக்கொண்டிருக்கிறதான போது பயத்தினாலும் வேதனையினாலும் கலக்கத்தினாலும் ஓடிக்கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் இந்த ஆகாருக்கு தென்பட்டு கேட்கிறார், நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய், எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? அப்போது ஆகார் தன்னுடைய சூழ்நிலைகளை தேவதூதனுக்கு அறிவிக்கும் போது தேவதூதன் சொல்லுகிறார், நீ மறுபடியுமாக உன்னுடையதான நாச்சியாரிடத்திற்கு கடந்து செல், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு, அவனை பெரிய ஜாதியாக்குவேன், அவனை பெருக செய்வேன் என்று தேவதூதன் வாக்குறுத்ததை நம்பி மறுபடியுமாக இந்த ஸ்திரீ தன்னுடைய நாச்சியாரிடத்திற்கு கடந்து செல்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவச்சனங்களே, நம்முடைய தேவன் நம்முடைய வேதனைகளை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகாருடையதான வேதனையை பார்த்து தேவன் அவரிடத்தில் இடைப்பட்டதாக காணப்படுகிறது.
நமது தேவன் நம்முடைய வேதனைகளை பார்க்கிறார், நமது கண்ணீரை பார்க்கிறார், நம்முடைய பாடுகளை அவர் பார்க்கிறவராக காணப்படுகிறார். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழ்நிலையிலே சரீர பிரகாரமாகவோ அல்லது உணர்வு பிரகாரமாகவோ ஒரு வேதனைக்குள்ளதாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், உடைய வேதனைகளை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமை தினத்திற்குள்ளதாக காணப்பட்டார்கள். மிகவும் கொடூரமான முறையிலே வழிநடத்தப்பட்டார்கள். வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் என்று சொல்லி அவர்கள் பயங்கரமான பாடுகளை அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய உபத்திரவத்தின் மத்தியில் தேவனை நோக்கி கூப்பிடும் போது யாத்திரையாகமம் 3:7 சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய கண்ணீரை பார்த்தார் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கதறலையும் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை வெறுக்கப்பட்டிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை அறிந்து அவர் கடந்து வந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு துணை நிற்கிற தேவனாக காணப்படுகிறார். அப்படித்தான் இந்த ஆகாருடையதான வேதனையை தேவன் பார்த்தவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறதான போது அவருடைய உடைக்கப்பட்டதான அனுபவத்தை பார்த்து தேவன் அவளோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். வசனம் 9-11 வரையும் படிக்கும்போது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னு கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இந்த ஆகார் உடைக்கப்பட்டிருக்கிறதான சூழ்நிலையை தேவன் பார்த்து அவளுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, கலங்க வேண்டாம், அழ வேண்டாம், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு, அவனை பெருக செய்வேன் என்று தேவன் அவருக்கு வாக்குரைக்கிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். சங்கீதம் 34:18 சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் விடுவிக்கிறவராக இருக்க என்று சொல்லி. அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய தேவன் நம்முடைய உடைக்கப்பட்டதான அனுபவத்திலே நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். என்னென்ன வழிகளிலெல்லாம் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீர்கள், என்னென்ன சூழ்நிலைகளிலெல்லாம் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உடைக்கப்பட்டதான அனுபவத்தை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் பார்க்கிறவராக மாத்திரமல்ல, அவர் கடந்து வந்து உங்களோடு இடைப்படுகிற தேவனாகவும் காணப்படுகிறார். ஆகாருடையதான வாழ்க்கை ஒரு உடைக்கப்பட்டதான அனுபவத்திலே வனாந்தரத்தின் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறாள். எங்கு செல்லுவது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. கற்பமாக இருக்கிறாள். ஆனால் தேவன் அவள் மத்தியில் இடைப்படுகிறவளாக இருக்கிறார். இந்த ஸ்திரீ யார்? எகிப்திய ஸ்திரீயாக இருக்கிறார், அடிமை பெண்ணாக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் அவளை நோக்கி பார்க்கிறார். ஒரு அடிமையினுடையதான சூழ்நிலையை பாருங்கள். எல்லாராலும் வெறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு எல்லா நிலைகளிலும் அவள் வேலைகளை செய்கிறவளாகவும், எல்லா சூழ்நிலையிலும் எஜமானன் சொல்லுகிறதை செய்கிறவளாகவும், 24 மணி நேரம் ஆயத்தமுள்ளவர்களாகவும் இருக்கிறதான ஒரு நிலைமை. ஆனால் தேவன் அவளை தேடி வந்து அவளை கண்டுகொள்ளுகிற தேவனாக காணப்படுகிறார். மூன்றாவதாக நாம் இதிலே கற்றுக்கொள்கிறது என்னவென்று சொன்னால், கர்த்தர் பார்க்கிறவர் மாத்திரமல்ல, பார்த்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 21:19 சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவர் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆதியாகமம் 16வது அதிகாரத்திலே ஆகார் வனாந்தரம் வழியாக நடந்து செல்லுகிறாள். அங்கு ஒரு நீரூற்றண்டையில் அவள் நடந்து செல்லுகிறாள். ஆனால் இப்போது குழந்தை பிறக்கிறது. மறுபடியும் இவருடைய வாழ்க்கையில வேதனைகள் பெருகுகிறது. ஆபிரகாம் இந்த ஆகாரையும் குழந்தையும் அவர் அனுப்பி விடுகிறார். மறுபடியும் வனாந்தரம் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இப்போது தண்ணீரை தேடி பார்க்கிறாள். தண்ணீர் அவளுக்கு தென்படவில்லை. குழந்தை அழுகிறது. சாகிறதா நிலைமை காணப்படுகிறது. கடைசி தருணத்திலே வனாந்தரத்திலே வேறு என்ன கிடைக்க முடியும்? தண்ணீர் மாத்திரமே கிடைக்க முடியும். இப்போது தண்ணீரும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே குழந்தை அழுகிறது. ஆகார் அழுகிறார். வேதம் சொல்லுகிறது, குழந்தையின் கண்ணீரை தேவன் கண்டார் என்று சொல்லி. உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கதறலை அவர் கேட்கிறதான தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் பார்த்து தேவைகளை சந்திக்கிற தேவனாக காணப்படுகிறார். இப்போது ஆகாருக்கும் குழந்தைக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது. தேவன் அது துறவை திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். தண்ணீர் கடந்து வருகிறது. அவள் அதை துருத்தியில எடுத்து தன்னுடைய குழந்தைக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவர் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார், வேதனைகளை பார்க்கிறார், பாடுகளை பார்க்கிறார்,
பார்க்கிறதோடு அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சூழ்நிலை நடந்திருக்கும். ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம், ஆனால் அது நடக்க முடியாமல் சென்றிருக்கும். ஏதோ ஒரு தேவைகளுக்காக நாம் இருந்திருப்போம், அதுவும் நடக்காத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் அந்த நிலையில் நாம் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறதான போது அவர் ஏதோ ஒரு துறவை திறந்து நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை அவர் சந்தித்தவராக இருந்திருப்பார். அநேக முறை நீங்களும் நானும் இதை அனுபவித்திருப்போம். மறுபடியும் உங்களை ஊக்கப்படுத்தும்படியாக சொல்லுகிறேன், இந்த தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் இனி எப்படி ஒரு அற்புதம் நடைபெறும் என்கிறதான கேள்விகளோடு இருக்கிறீர்களா? இந்த தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது, இந்த தேவனை நோக்கி அழைக்கும் போது, அவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து அவர் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு இன்னொரு குழந்தை தேவன் கொடுக்கிறார், ஈசாக்கு. இப்போது அந்த குழந்தையை கொடுத்ததற்கு அப்புறமாக தேவன் அவனை பலியிடும்படியாக ஆபிரகாமிடத்தில் கேட்கிறார். ஆபிரகாமை சோதிக்கும்படியாக இதை சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தனக்கு தேவன் கொடுத்ததான ஒரே குழந்தையை பலியிடுகிறதற்கும் ஆயத்தமாக இருந்தார். தேவன் அதிலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றி ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 6:8, அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு எப்போதெல்லாம் தேவைகளிலே காணப்படுகிறோமோ நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து எந்தவித தாமதமும் இல்லாதபடிக்கு சரியான நேரத்திலே சரியான விதத்திலே அதை கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். பிலிப்பியர் 4:19 அதை தான் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். ஆகாருக்கும் அவருடைய குழந்தைக்கும் உடையதான குறைவாக இருந்ததான அந்த தண்ணீரை கொடுக்கும்படியாக தேவன் துறவை திறந்து கொடுத்ததான தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் என்னென்ன குறைவுகளோடு இருக்கிறோமோ அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி அழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நான்காவதாக இந்த ஆகார் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த தேவன் மாத்திரமே அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 16:13 சொல்லுகிறது, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இப்போது இந்த ஆகார் ஒரு உடைக்கப்பட்டதான அனுபவத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நொறுக்கப்பட்டதான சூழ்நிலை வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை காண்கிற தேவன் என்கிறதை இந்த தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். இந்த தேவன் எல்ரோயி தேவன், என்னை எப்போதும் பார்க்கிறவர், என்னுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறவர், என்னுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறவர், இந்த உடைக்கப்பட்ட சூழ்நிலையை இவர் அறிந்திருக்கிறார் என்கிறதை இந்த ஸ்திரியானவள் அதை தெரிந்து கொண்டவர்களாக அறிந்து கொண்டவர்களாகவும் இவர்கள் காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நம் தேவனால் தெரியாதது ஒன்றுமில்லை, நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்கிறது எல்லாவற்றையும் அவர் முன்னமே அவர் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிற தேவனாக காணப்படுகிறார். சங்கீதம் 139:1-3 வரையிலும் படிக்கும் போது அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை என்கிறதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீங்கள் ஒருவேளை வெறுக்கப்பட்டதான தனிமைப்படுத்தப்பட்டதான சூழ்நிலை வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், ஒருவேளை ஜனங்கள் உங்களை வெறுத்திருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து உங்களை மீட்டுக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் அவர் எல்ரோயி தேவனாக காணப்படுகிறார். சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதம் 146:9 சொல்லுகிறது, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர் ஆதரிக்கிற தேவனாக காணப்படுகிறார் என்று சொல்லி. அருமையான தேவஜனங்களே, நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் சூழ்நிலைகள் தேவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அந்த சூழ்நிலைகளை அவர் பார்த்து அவர் உங்களை மீட்டுக் கொள்ளுகிற தேவனாக காணப்படுகிறார். இந்த தேவன் மீது நீங்களும் நானும் சார்ந்திருக்க வேண்டியது அவசியம். 1 பேதுரு 5:7 பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி. நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவர், நம்மை காண்கிறவர், நம்மை அறிந்திருக்கிறவர். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைக்கிறதான போது அவர் நம்மை சரியான பாதையிலே
வழி நடத்தி செல்லுகிற தேவனாக காணப்படுகிறார். இந்த தேவன் நம்மை கவனிக்கிறவர். இந்த தேவன் நம்முடைய நீதியை காண்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாடுகளை காண்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தியாகத்தை காண்கிறவராக இருக்கிறார். நம்முடைய உண்மைத்தனத்தை காண்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை பாவ வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதையும் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய அறியாமை அவர் பார்க்கிறவர். உங்களுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறவர். உங்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிற தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அவரிடத்தில் சொல்லுகிறதான போது அவர் நம்மை பராமரிக்கிற தேவனாக காணப்படுகிறார். ஒருவேளை கண்ணீரின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? வேதனையின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு என்று சொல்லி யாருமே இல்லை, வெறுக்கப்பட்ட அனுபவத்திலே காணப்படுகிறேன் என்று இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகாரையும் அவருடைய குழந்தையின் கண்ணீரையும் கண்டதான தேவன் உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய கதறலை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் இந்த தேவன் யார் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தேவன் நீங்கள் எப்படி உணர்ந்து கொள்ளுகிறீர்கள்? இந்த தேவன் உங்களை பார்க்கிறவர், உங்களுடைய வேதனைகளை பார்க்கிறவர் என்று அறிந்திருக்கிறீர்களா? இந்த தேவன் உங்களுடைய உடைக்கப்பட்டதான அனுபவத்தை பார்த்து உங்களோடு கூட இடைப்படுகிறவர் என்கிறதை நீங்கள் அனுபவித்து இருக்கிறீர்களா? இந்த தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்கிறதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? என்னுடைய தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவர், என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பவர், என்னை சரியான பாதையில் நடத்துகிறவர் என்கிறதை உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்களும் நானும் இந்த தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறதான போது நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றி நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை வழிநடத்தி போஷிக்கிற தேவனாக காணப்படுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறதான போது எதை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. மாறாக அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.